அனைவருக்கும் மீண்டும் ஒரு மாலை வணக்கம். நம்ம எங்க நிறுத்தினோம் அப்படிங்கறத ஒரு சின்ன ரீகேப் கொடுக்கறேன். வனப்பருவம் அப்படிங்கிற இடத்துல இருந்தா ஆரம்பிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம். வனப்பருவத்திலேயே அர்ஜுனன் தவத்துக்கு போயிடுறான். யார பசுபதாஸ்திரத்தை வாங்கிட்டு வர்றதற்காக அர்ஜுனன் தவத்துக்கு போயாச்சு. அப்பே தர்மனும் மற்ற பாண்டவர்களும் திரௌபதியோடு உட்கார்ந்திருக்கும் பொழுது அங்கே வந்திருக்கக்கூடிய வியாச முனிவரிடத்திலே அவங்க கேள்வி கேட்கிறாங்க. என்ன மாதிரி கஷ்டப்பட்டவன், நாட்டை இழந்து கஷ்டப்பட்டவன் யாராவது இருக்கானா என்று தர்மன் கேட்க, வியாசர் இருக்காருப்பா, நீ இரண்டாவது, உனக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் ஏற்கனவே இருக்கு அப்படின்னு சொல்லி, அப்போ இந்த நளனுடைய கதையை, நளச்சக்கரவர்த்தியினுடைய கதையை அவர் எடுத்து சொல்றார். நளன் அப்படிங்கிறவன் நிடத நாட்டினுடைய சக்கரவர்த்தியா இருந்தவன். அவன் தமயந்தி மீது அவன் காதல் கொண்டதும், ஒரு அன்னம் தூது விட்டு காதல் கொண்டதும், காதல் வயப்பட்ட பிறகு திருமணம் சுயம்பரத்துக்கு போய் திருமணம் செய்து கொண்டதும், அப்போ தேவர்கள் சிலருக்கு அது மேல கொஞ்சம் பொறாமை ஏற்பட்டதும், அந்த இடத்திலே வந்த கலி பகவான் அவனுக்கு அது கிடைக்கலேங்கிறதுனாலே இந்த நலனை ஏதாவது பண்ணி நான் பிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி 12 வருஷம் அவனை சுத்தி சுத்தி வந்து, அப்புறமா அவனை ஒரு நாள் அவன் காலில் கழுவாம இருந்ததுனால அவனை போய் பிடிச்சு அவனுடைய புத்தியை கலி தன்னுடைய ஒரு வசத்திலே வைத்து கொள்ளும். அப்போ அவனுடைய கலியினுடைய ஒரு நண்பனாக இருக்கக்கூடிய புஷ்கரன் என்று சொல்லக்கூடியவனை கூப்பிட்டு அவனை போய் இவனோடு சூதாட்டத்தை பண்ண சொல்ல, இவன் சூதாட்டத்தை பண்ண தன்னுடைய நாட்டை இழந்து எல்லாவற்றையும் இழந்த பிறகு மனைவியை இழக்கின்ற தருவாயிலே ஒரு புத்தி வந்து வெளியில வந்து நாட்டிலிருந்து வெளியில போய் அப்புறம் பொதுமக்கள்லாம் வர எல்லாரையும் நான் கொண்டுடுவேன் புஷ்கரன் சொல்ல, பொதுமக்கள் நிக்க இவன் காட்டுக்கு வந்து காட்டிலே தான் உடுத்திருந்த ஒரு துணியும் விட்டு மனைவியினுடைய முந்தானையை தன்னுடைய இடுப்புல சுத்திக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு பறவையை பிடிக்கிறேன்னு போய் அந்த துணியை, தன்னுடைய இடையில் இருந்த துணியை அவன் விட்டு, அதுக்கப்புறமா என்ன ஆகுது, அந்த துணியை கட்டி கொண்டு ஒற்றை வஸ்திரத்தோடு இருவரும் தூங்கி கொண்டிருக்க அவளை கானகத்திலே விட்டு இவன் போறான். அதுக்கப்புறம் இவளுக்கு சில பிரச்சனைகள், இவளை தொடர்ந்து ஒரு பெரிய பாம்பு இவளை சாப்பிட வர, அதுக்கப்புறம் அதை ஒரு வேடுவன் காப்பாற்ற அவளை, வேடுவன் காப்பாத்தினவன் கைமாறா இவளை பாக்குறதுக்கு அழகா இருக்கா இல்ல, கல்யாணம் பண்ணிட்டுலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு யோசனையில இவளை கூட்டிட்டு போலான்னு அவன் நினைக்க, அவனை தன்னுடைய ஓடி ஓடி ஒரு ஒரு விதத்திலே ஒரு பயத்தினாலும் ஒரு ஆக்ரோஷத்தினாலும் அவனை பார்த்து சுட்டெரிக்க, அவன் பார்த்த பிறகு அந்த மாத்திரத்திலேயே அவன் பொடி பொடியாகிவிட, அதுக்கப்புறம் அந்த பக்கத்திலே வந்திருக்கக்கூடிய ஒரு வைசியன் அவளை கூட்டிக்கிட்டு போய் அந்த ஒரு நகரத்துல கொண்டு போய் விட, அந்த நகரமானது இவளுக்கு ஏதோ ஒரு அக்கா முறையோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சகோதரிமார் முறையில இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு இடம். அதுல இவ வீதியில நிக்கிறத கேட்டு அந்த அம்மா, யார் அது, ஏதோ ஒரு பட்டத்து ராணியாக இருக்கக்கூடியவள் யாரோ நடுவீதியில நிக்கிறாளாமே, அவளை கூட்டிகிட்டு வான்னு அந்த அம்மா சொல்ல, கடைசியில தமயந்தியை பார்த்தவொன்னா அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு 2 பேரும் சேர்றாங்க. இது தமயந்தி சைடு. அதே போல் நலனும் நடக்கிறான். நலன் காட்டிலே போகின்றான். போகிற வகையில கார்கோடகன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாம்பின் இடத்திலே மாட்டிக்கொள்கிறான். இந்த பாம்பு நெருப்புல போய் விழற மாதிரி இருக்கு. அந்த நெருப்புல இருந்து தூக்கிட்டு வர்றான். தூக்கிட்டு வரும்போது அந்த பாம்பு சொல்லுது 10 அடிகள், காலால் வைத்து வைத்து 10 அடி வைக்கும் போது 10வது அடியில என்னை கொண்டு வெளியில விட்டுடுங்கிறான். 10வது அடின்னு வரும்பொழுது அது சமஸ்கிருதத்துல சொல்லும் போது ஒரு போடு போட்டுருது. அது வந்து கடிச்சிருது. கடித்த உடனே அவன் உருவம் மாறி விடுகிறது. உருவம் மாறி போன உடனே அவனுக்கு இப்படி ஆயிப்போச்சு, எல்லாம் போய் உருவமும் போய் நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று நினைக்கும் பொழுது அந்த கார்கோட பாம்பு சொல்லுகிறது, உனக்கு ஒரு வஸ்திரம் தரேன், இந்த வஸ்திரத்தை நீ தரித்து கொண்டால் உன் பழைய உருவம் வரும், அதனால இதை நீ பிரயோஜனமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கையில கொடுத்துடுற. அதை வைத்து கொண்டு இவன் என்ன பண்றான், தன்னுடைய உருவத்தை எடுத்து, இந்த மோசமான உருவத்தை இவன் வைத்து கொண்டு இந்த உருவத்தை பேஸ் பண்ணி இவன் அந்த ராஜா, இன்னொரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய ராஜா வீட்டுக்கு போய் அங்க போய் நான்
ரதம் ஓட்டுவேன், நான் நல்லா சமைப்பேன்னு சொல்லி அவனுடைய சமையல் அறையிலையும் அவனுக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரி மாதிரி போய் சேர்ந்துடுறான் அந்த ராஜாக்கு. இது இப்படி. அப்புறம் கடைசியில என்ன ஆகுது, தமயந்திக்கும் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு விதமா என்ன பண்றா, ஒரு மெசஞ்சர் அனுப்பி ஒரு கேள்வியை கேட்டு இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றாங்களோ அவன் தான் என்னுடைய கணவனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தூதுவர்களை அனுப்ப இவ கேள்வி கேட்டதுக்கு அவன் ஒரு பதிலை சொல்ல, அந்த பதில் தான் சரியான பதில்னு மெசஞ்சர்ஸ் அதாவது தூதுவர்கள் வந்து சொன்ன உடனே ஆஹா இவர்தான், சோ அவரை திரும்பவும் பிடிக்கணும்னு சொல்லி மீண்டும் தனக்கு சுயம்பரம்ங்கிற மாதிரி ஒரு கதையை கிளப்பி விடுறான். ஆனா உடனே நளன் என்ன பண்றான், சரி திரும்பவும் வருவோம் அப்படின்னு பாக்குறான். பார்த்த மாத்திரத்திலே அந்த இடத்துல ஒன்றும் பெரிய விழாக்களாக தெரியவில்லை. இருந்தாலும் அந்த ராஜாவை கூட்டிட்டு அங்க வர்றான். வந்தவன் அப்படி உட்கார்ந்து இருக்கான், பாக்குறான், எல்லாம் பார்க்க அதனுடைய சமையல் அறையிலே அங்கு குழந்தைகள் விளையாடுகிறார்கள். அந்த குழந்தையை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு அழுகை வருகிறது. ஆனாலும் அவன் சமாளித்துக் கொண்டு எமோஷனலா அவன் கேட்கிறான், மக்காள் நீவீர் எம்மக்கள் பூள் ஆவீர், நான் பாக்குறதுக்கு என்னுடைய குழந்தைகள் மாதிரி இருக்கீங்க, யார் மக்காள் நீர் அப்படின்னு கேட்க அவங்க தன்னுடைய அப்பாவை பற்றி பெருமையாக சொல்கிறார். அதை கேட்க அவனுக்கு மிகவும் துன்புற உடனே தமயந்தி வந்து சேர மீண்டும் அவனுக்கு பழைய உருவங்கள் கிடைக்க, அந்த உருவத்தை அந்த வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு உருவம் கிடைக்க, அப்போ களி அவனை விட்டு போய் நீ திரும்பவும் உன்னுடைய ராஜாங்கம் கிடைக்கும் என்று சொல்லி அவனுக்கு ராஜாங்கம் அவனுக்கு திரும்பவும் கிடைத்து போன கதையை யார் சொல்றா, வியாசர் நலோபாக்கியம் என்று சொல்லி தருமனுக்கு சொல்றார். அதனால அப்பா எப்பவுமே கஷ்டப்பட்டோம் அப்படின்னோடனே நம்ம எப்பவுமே சைக்காலஜி அப்படித்தானே, நான் ஒருத்தன் தான் கஷ்டப்படுறேன் உலகத்துல, என்ன மாதிரி கஷ்டப்படுறேன் எவனாவது இருக்கானா அப்படின்னு உடனே நம்ம புலம்ப ஆரம்பிச்சிருவோம். அந்த புலம்பலுக்கெல்லாம் வேண்டாங்கிறதுக்காகத்தான் வியாசர் அந்த காலத்திலேயே இந்த கதையை சொல்லியிருக்கார். காரணம் என்ன, தர்மனுக்கே புலம்பல் ஏற்பட்டது. அந்த புலம்பலுக்கு சரி செய்யறதுக்கு அவர் என்ன பண்ணார், தப்பாரப்பா இது இருக்கு, ஆகவே எல்லோருக்கும் இந்த பிரச்சனைங்கிறது வரும் போகும், அதனால கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி அவனை விடுறார். அப்படி அவர் ஒரு நல்ல வாக்கை சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போன உடனே அந்த இடத்துல இருந்த இன்னைக்கு நாம தொடரோம். அந்த வனபருவத்திலே தர்மன் பஞ்சபாண்டவர்களிலே அர்ஜுனன் நீங்களா, மற்றவர்கள் அத்தனை பேரும் திரௌபதியோட உட்கார்ந்துருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்திலே லோமச்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர் வர, லோமச்சர். அந்த முனிவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அப்பதான் ஒரு விசிட் ஒண்ணு போயிட்டு வந்திருக்காரு. இந்த நம்ம ஊர்ல எல்லாம் சொல்றோம் இந்த யூரோப்பியன் ட்ரிப்பு, ஜமைக்கன் ட்ரிப் மாதிரி ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு வந்திருக்காரு. எங்கடான்னா இந்திரலோகத்துக்கு ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு வந்திருக்காரு. அந்த இந்திரலோகத்தினுடைய ட்ரிப் எல்லாம் முடிச்சு அங்கேருந்து வந்த உடனே நேரா வந்துட்டார் காமியாக வனம் என்று சொல்லக்கூடிய அந்த வனத்திலே தான் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அங்க வந்துட்டார். வந்த உடனே இவங்க எல்லாம் நமஸ்காரம் பண்ணி, லோமச்சர் வந்திருக்காரு, நமஸ்காரம் உட்காருங்க அப்படின்னு. இப்பதான் எல்லா ட்ரிப்பையும் முடிச்சேன், இந்திரன் அவைக்கு சென்றேன், இந்திரன் அவையிலே உன்னுடைய தம்பியை பார்த்தேன். யார், அர்ஜுனனை சந்தித்தேன். ஏன்னா இவனுக்கு அர்ஜுனன் எப்படி இருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, இவனுடைய மனசுலயும் பாவம் இவனுக்கு ஒரு விசாரம் இருக்கு, தன்னை பிரிந்து தன்னுடைய தம்பி எப்படி இருக்காருன்னு. ஏன்னா அவனுக்கும் அர்ஜுனனுக்கும் அங்கே மனசு இருப்பு கொள்ளல. என்னன்னா தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் கஷ்டப்படும் போது நாம இந்திரலோகத்துல இருக்கோமேன்னு அவனுக்கு. அதனால அவர் சொல்றார், நல்லா இருக்காருப்பா தம்பி, நல்லா இருக்கான், பசுபதாஸ்திரம் அவனுக்கு கிடைச்சிருச்சு, சிவனுடைய தரிசனம் கிடைச்சது, ருத்ர பார்வதியாக 2 பேரும் வந்து அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவனுக்கு பசுபதாஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார்கள். யாராலையும் அதை ஜெயிக்க முடியாத ஒரு பெரிய அஸ்திரம் அவன் கைக்கு கிடைச்சிருக்கு. அது தவிர இவன் இந்திர சபையில இருக்கான்ப்பா, இந்திர சபையில அவனுக்கு எல்லா விதமான விஷயங்களும் அவனுக்கு கிடைச்சிருக்கு, அஸ்திர சஸ்திரங்கள். இந்திரனே தன்னுடைய அஸ்திர சஸ்திரங்களை கொடுத்திருக்கான், குபேரன் கொடுத்திருக்கான், வருணன் கொடுத்திருக்கான், யமன் கொடுத்திருக்கான், அத்தனை பேர்களுடைய அஸ்திரங்களை எல்லாம் வச்சிருக்கிறான். அங்க எல்லாம் டெஸ்டிங் கிரவுண்டா இந்திரலோகத்துல டெஸ்ட் பண்ணிட்டு வேற இருக்கிறான், சும்மா இல்லாம எல்லாவற்றையும் அவன் பழகி கொண்டிருக்கிறான். அது தவிர விஸ்வவசு என்று சொல்லக்கூடியவனுடைய பிள்ளை, இந்த பிள்ளை வந்து என்னன்னா இந்த நாட்டிய சாஸ்திரங்கள் இதெல்லாம் ரொம்ப கை தேர்ந்த பிள்ளை, அவருடைய பிள்ளை இவன் என்ன பண்ணிருக்காரு, ட்ரெயின் பண்றார். எதுக்கு, டான்ஸ், வாத்தியம் வாசிக்கிறது, பாட்டு பாடுறது, இதெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ எல்லாமே அவனுக்கு உபயோகமாக இருக்கும். ஆகவே இவனுக்கு எல்லாம் கிடைக்கப் பெறுகிறது.
அப்படின்னு சொல்றேன். சொன்ன உடனே சரி, ஒரு விதத்துல ஒரு தம்பி நல்ல விதமா இருக்கான் அப்படின்னு சொல்லி தர்மன் கொஞ்சம் சந்தோஷப்படுறான். நல்லதா போச்சு, நல்ல விஷயங்களே அவனுக்கு கிடைச்சிருக்கு, அவனுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதமும் கிடைச்சிருக்கு, நல்லது அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய சமாச்சாரத்தை அவர் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர் இன்னொரு சொல்றார், அர்ஜுனன் என்கிட்ட ஒரு சமாச்சாரத்தை சொல்லி அனுப்பினான் அப்படிங்கிறார். அது என்ன சொன்னார் சொல்லுங்கோ அப்படின்னு உடனே அவர் சொல்றார், ஒண்ணும் இல்லப்பா, அதாவது நீங்க இந்த பூலோகத்துல இருக்கிற சமயத்துல சும்மா இல்லாம தீர்த்த யாத்திரைகள் போய் ரிஷிகளில் எல்லாரையும் பார்த்து, ஏன்னா நீங்க இந்த மாதிரி இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இந்த ஃபாரஸ்ட்டுக்கு இந்த காட்டுக்கு வர்றதுக்கு கிடைக்காது. ஆகவே நீங்கள் என்ன பண்ணலாம், இப்பவே போய் எல்லா புண்ணிய நதிகளிலும் தீர்த்தமாடி எல்லாரையும் போய் பார்த்து எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அர்ஜுனன் சொன்னான். ஆகவே அதுக்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே தர்மர் சொல்லிட்டா, நமஸ்காரம் பண்ணி 2 தடவை இது வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம், 3வது தடவை நீங்களே எங்களை வழி நடத்தும். ஏன்னா நாங்க பார்த்ததுங்கிறது எங்களால தேடிக்கொண்டு நாங்கள் போனோம், நீங்க ரிஷிகள், அதனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், அதனால நீங்களே என்னை கூட்டிட்டு போங்கோ, எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் எங்கெங்கெல்லாம் நாங்க போனா எங்களுக்கு இன்னும் அந்த என்ன சொல்றது நல்ல விதமான ஒரு சக்திகளும் மற்ற மென்மேலும் எல்லா விதமும் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி என்ன கிடைக்குமோ அதை செய்வதற்கு நீங்கள் சரி செய்யுங்கள் அப்படின்னு சொல்றோம். உடனே அதனால என்ன, நல்ல நாளா பார்த்து நம்ம கிளம்புவோம், மற்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் என்று சொல்லி இப்போ மார்கழி மாசம், மார்கழி முடியட்டும், தை மாதத்திலே நாம கிளம்புவோம் அப்படின்னு சொல்றோம். சரின்னு சொல்லி தை மாதத்துக்கு கிளம்புறதுக்கு என்னென்னலாம் எல்லா ஏற்பாடுகளையும் பண்றாங்க. ஆகவே இவர்கள் எல்லாம் மர உரிகளை அணிவதும் கையில கவசங்களையும் வச்சிருக்காங்க. ஏன்னா வெளியில போறாங்க இல்லையா, அதனால யார் எப்படி வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரியாது. துரியோதனே வேற ஒரு படையை விட்டு அட்டாக் பண்ணான்னா செய்ய முடியாது இல்லையா. அதனால அதுக்கேத்தாது போல இவர்கள் தன்னுடைய கவசங்களையும் எடுத்துக்கொண்டு, அது தவிர என்ன பண்றாங்க, எல்லாரும் அதுக்குள்ள ஜடாமுடி எல்லாம் வளர்த்து இந்த அஸ்திர சஸ்திரங்களாக இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் கையில வச்சுக்கிட்டு இவங்க கிளம்புறாங்க. இது தவிர அவர்களுக்கு இந்திரசேனன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பர்சனல் அசிஸ்டன்ட் ஒருத்தனும் தர்மனுக்கு, அவனோடு சேர்ந்து சில வேலையாட்கள், அவர்கள் மொத்தம் 14 வண்டியில நல்ல வியாசர் எழுதுறார், 14 வண்டியில எல்லா சாமான்களையும் ஏற்றிக்கொண்டு, சமையல் சாமான் என்ன அது என்ன எல்லாத்தையும் ஏற்றிட்டு, அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவங்களுக்கு வேண்டிய சாமான்கள் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு கிழக்கு முகமாக முதலில் தன்னுடைய பயணத்தை தொடங்கினார்கள் தர்மன். அப்ப தர்மன் இப்படி போகும்போது கேட்கிறார், அவர் லோமச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், இந்த உலகத்திலே எல்லாராலையும் தவறுன்னு சொல்லக்கூடிய குணம் என்கிட்ட கிடையாது, இருக்கிறதுலயே ரொம்ப மோசமானவன் நான் என்ன சொல்றதுக்கு வழி கிடையாது, ஏன்னா நான் அந்த மாதிரியான குணம் என்னிடத்துல என்னைக்குமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நான் துக்கப்பட்டு நான் விசனப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஆனால் நல்ல விதமாக எண்ணத்தோடு, இப்ப போர்னா நேரடியாக போரை செய்யாமல் சூது ஆடி என்னை ஏமாற்றி என்னுடைய ராஜாங்கத்தை பிடுங்கி கொண்டு என்னுடைய செல்வத்தை பிடுங்கி என்ன நடுவீதில விட்டு, அதாவது அதர்ம வழியிலே எல்லாம் செஞ்சு இருக்கக்கூடிய துரியோதனனுக்கு இன்னும் பணமும் இன்னும் பதவியும் போய் நிக்குது. அப்படின்னா நல்லவங்கள் எப்பொழுதுமே வருத்தப்படுவதாகவும் தீயவர்கள் எப்பொழுதுமே பெரிய லெவல்ல இருக்கிற மாதிரியே இருக்கே. இது நமக்கு ஏற்படக்கூடிய சாதாரண கேள்விதான் எப்பவுமே இல்லையா. நம்முடைய மனசுலயும் இந்த கேள்வி அடிக்கடி வர்றதுதான். என்ன வரும், நல்லவர்கள் மிகவும் வருத்தப்படுவதாக இருக்கிறது. சஃபரிங்ஸ் ஆர் மோர் டு குட் பீப்புள்ஸ். இப்ப மோசமானவன் நல்லா வாழ்றான், நம்ம கூட சொல்றோம் இல்லையா, அவனுக்கு என்ன பாரு, அவன் எவ்வளவு பாவம் செஞ்சான்னு நல்லா இருக்கான், கார் என்ன, பங்களா என்ன, கடை என்ன எல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா தானே இருக்கான், நம்ம பாரு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர் சொல்றார் லோமச்சர், வாஸ்தவம் இல்லை என்று மறுக்கவில்லை தர்மா, உன்னுடைய குணங்களை யாராலையும் தப்பு சொல்ல முடியாது, நீ நல்லவன் தான். ஆனால் அதர்ம வழியிலே பணம் வரும், அதர்ம வழியிலே பணம் வரும், வரலன்னு சொல்லல அவர், பணம் வரும்,
செல்வாக்கு கூடலாம். ஏன்? அவனுடைய பகைகளை கூட மாயை சூதிலே அவன் கவ்வலாம். ஆனால் முடிவிலே அவன் தலைமுறையும் பரம்பரையும் இல்லாமல் அழியும் என்று சொல்கிறார் லோமச்சர். வார்த்தையை பாருங்க, இது நாம சொல்லல, லோமச்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு மகா பெரிய மகான் சொல்றார் வார்த்தை. கெட்டவனுக்கு எல்லாம் கிடைக்கும். இதைத்தான் ஒரு படத்துல கூட ஒரு டைலாக்கா போட்டிருப்பாங்க. கெட்டவனுக்கு எல்லாம் கிடைக்கும், ஆனால் கடைசியிலே அவன் எல்லாம் இல்லாமல் ஐயோ என்று போவான். காரணம் என்ன? அவனுக்கு காப்பாற்றக்கூடிய இறை என்கின்ற வஸ்து அவன் பக்கத்தில் இருக்க போறது இல்லையா? எது முக்கியம்? இறைவன் என்கின்ற துணை முக்கியமா அல்லது இவைகள் முக்கியமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதனால நீ அதை பத்தி வருத்தப்படாதே தர்மா. இந்த விஷயங்கள் என்ன நடந்ததோ உனக்கு, துரியோதனாதிகள் செய்திருக்கக்கூடிய சமாச்சாரங்கள் எல்லாம் கூடிய விரைவில் அழியும். நீ மீண்டும் உன்னுடைய ராஜாங்கத்தை பெறுவாய், மீண்டும் நீ பதவிக்கு வருவே, அவனுடைய வம்சம் என்பது கூண்டோடு போயிடும் என்று அவர் சொல்றார். இந்த வார்த்தையை கேட்ட பிறகு கொஞ்சம் ஆறுதல் தருமனுக்கு. சரி, ஏதோ நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா ஒரு ரிஷியானவர் அந்த வார்த்தையை சொல்லும் போது அது மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதா இருக்கும். அவர் என்ன சொல்றார்? இன்னொன்று, இது போல் நம்முடைய புராணங்களை நம்ம படிச்சிருப்போம். தேவர்களும் மற்றவர்களும் கந்தர்வர்கள் கூட தன்னுடைய பதவியோ தன்னுடைய ஒரு சக்தியோ தன்னுடைய இயல்பை இழந்தவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கப்பா? என்னன்னா, அவர்கள் ஒரு கோவிலிலோ ஒரு குளத்திலே நிதமும் நீராடி, தீர்த்த யாத்திரைக்கு போய் குளத்திலே புண்ணிய நதி நீராடி, நிதமும் ஒரு கோவிலிலே இருக்கக்கூடிய இறைவனை அல்லது ஈஸ்வரனையோ அல்லது நாராயணனையோ வழிபட்டு அந்த சமாச்சாரம் அந்த காலங்கள் முடியும் வரையில் அவர்களுடைய நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கையை உருவேற்றி அவர்கள் மீண்டும் தன்னுடைய இயல்பான இடத்தை அடைந்திருக்கிறார்கள். இது இந்திரன் பல தடவை அவனுக்கு ஏற்பட்டிருக்கு. இது போல இந்திரன் தன்னுடைய பதவியை கெட்டு கீழே விழுந்த காலத்திலே இந்திரன் மீண்டும் மகாலட்சுமிக்கு ஜபங்களை பண்ணி 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 எப்படி பண்ணியிருக்காராம்? தாமரை பூல யாகம் பண்ணியிருக்கான். தாமரை பூவை போட்டு நிதமும் 1000 தாமரை பூக்களை போட்டு 1000 ஆகுருதி கொடுத்து அவன் மகாலட்சுமியை நோக்கி அவனுடைய தபங்களை வைத்து 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 அவன் என்ன பண்ணான்? மீண்டும் இந்திர பதவியை அடைந்தான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, போன வாரம் இதை ஒரு கேள்வியா வந்தது, பரிகாரத்தை பற்றி. தெய்வ நம்பிக்கை என்பது ஸ்திரமாக இருக்கும் என்று சொன்னால் தேவர்களுக்கும் மூவர்களுக்கும் கூட அது சித்தித்திருக்கு. அப்போ இதுல இருந்து நமக்கு தெரியறது என்ன? யாராக இருந்தாலும் அடிப்படையில் நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கையை வைத்தால் பலன்கள் நமக்கு சரியாக வரும். இப்போ இப்படி சொல்றார். இது மட்டும் இல்லப்பா, இதுதான் சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை தத்துவம். இதை பேஸ் பண்ணித்தான் இது போலத்தான் என்ன பண்ணிருக்காரு, இதுல நிருகன் என்று சொல்லக்கூடிய ராஜா, ஓச்சீரன் என்று சொல்லக்கூடிய ராஜா, சிபி சக்கரவர்த்தி, பகீரதன், இவர்கள் எல்லோருமே என்ன பண்றாங்க? புரூரவஸ் இவர்கள் எல்லோரும் இதுபோல்தான் வந்தவர்கள். இதுபோல் தன்னுடைய தீர்த்த யாத்திரையை செய்து ஜபங்களை பண்ணி யாகங்களை பண்ணி இறைவனிடத்திலே தன்னை சரணடைத்துக் கொண்டு இவர்கள் முன்னுக்கு வந்தார். மீண்டும் தன்னுடைய இடத்தை பிடித்தவர்கள். ஆகவே அதைத்தான் நம்ம இப்ப பண்றோம். நீயும் என்ன பண்ற? இப்ப நீ போய் புண்ணிய நதிகள் எல்லாம் போக்க போற. அதே போல முனிவர்கள் பலரை போய் பார்க்க போற, அவர்களிடத்திலே ஆசீர்வாதம் வாங்க போற. அந்த ஆசீர்வாதம் வாங்குகின்ற பொழுது உனக்கு என்ன ஆக போகுது? அவர்களுடைய ஆசீர்வாதம் உனக்கு கவசமாக இருந்து போர்ல நீ போய் சண்டைக்கு போகும்போது உனக்கு அவைகள் எல்லாம் உன்னை பாதுகாக்கும், அது அரணா இருக்கும். அதனால அதன் பொறுத்து நீ போற ஜெயிப்பே என்று சொல்கிறார். இது கேட்ட உடனே இவருக்கு கொஞ்சம் சந்தோஷம். அதெல்லாம் முடிச்ச உடனே இப்படி பேசிக்கொண்டு இவர்கள் வரும்பொழுது நெய்மிசாரண்யம் என்கின்ற இடத்துக்கு வரான். நெய்மிசாரண்யம் அப்படிங்கிற ஒரு இடத்தை நீங்க நல்லா மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய்மிசாரண்யம் இன்னும் இருக்கு. இன்னைக்கு அது கிட்டத்தட்ட மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேசனுடைய பார்டர்ல இருக்கு.
அங்க சொல்லக்கூடியது என்ன என்று சொன்னால் அந்த காடே நாராயணனுடைய உரு என்று சொல்லுகிறார்கள். நெய்மிசாரண்யம் என்று சொல்லக்கூடிய இடம். அந்த காடு நாராயணனுடைய உரு என்று சொல்றார். அங்க என்னன்னா அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா பல புராண கதைகளில் இந்த இடத்தை ரெஃபர் பண்ணிருப்பாங்க. பல புராண கதைகள், ஸ்கந்த புராணம் எடுத்து பாருங்க, நெய்மிசாரண்யத்தில் சௌனகாதி முனிவர்கள் சேர்ந்திருந்த போது. பாகவதத்துல போய் பாருங்க, நெய்மிசாரண்யத்தில் சுதர் வந்து உட்கார்ந்து இருந்த போது. மகாபாரதம் கூட ஆரம்பம் எங்க? நெய்மிசாரண்யத்தில். புரியுறதா? ஆக நெய்மிசாரண்யம் என்கின்ற இடத்திலே நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரிஷிகள் முனிகள் தபஸ் செய்தவர்கள் நிறைய பேர் அங்க இருந்து யாகங்கள் ஹோமம் எல்லாம் பண்ணிருக்காங்க. அது ஒரு புண்ணிய கஷேத்திரம், புண்ணிய பூமி. அங்க நேரடியா முதல்ல வர்றாங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்து ஆரம்பிப்போம் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்றாங்க, அங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய கோமதி என்கின்ற ஒரு நதியிலே குளித்து சொர்ணதானம் பசுதானம் எல்லாம் செஞ்சு அங்கேருந்து பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சங்கமம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா கங்கையும் யமுனையும் சேரக்கூடிய ஒரு இடம், ஒரு சங்கமம் இருக்கு. அந்த சங்கமத்துல போய் அங்கேயும் குளிச்சு பல தானங்களை எல்லாம் செய்து அங்கேருந்து கொஞ்ச தூரத்துக்கு போனீங்கன்னா கயாசிரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அந்த கயாசிரஸ் என்கின்ற இடம் அதுதான் கயான்னு சொல்லக்கூடிய இடம். சரியா? கயா என்று சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் அங்கேயும் உட்கார்ந்து தவங்கள் செஞ்சு ஒரு மந்திர ஜபங்களை பண்ணி அங்க இருக்கக்கூடிய நதியிலே குளிச்சு இவங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிட்டாங்க என்று சொன்னால், இந்த புண்ணிய நதியில் நீராடுவதும் அந்தந்த இடத்துல போய் அந்த மந்திரங்களை சொல்லி உச்சாரணம் பண்ணி தன்னுடைய உடம்பிலே இன்னும் அந்த பல சக்திகளை ஏற்றிக் கொள்வதாகவும் இவர்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க கிட்டத்தட்ட அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சாத்துர்மாசியம் என்று சொல்லக்கூடிய 4 மாதங்கள் அந்த இடத்துல தங்கி அவர்கள் எல்லா விதமான விரதங்களையும் அனுஷ்டித்து எல்லாம் செஞ்சிருக்காங்க. அப்படி இருந்து அதை முடிச்சுட்டு அப்படியே வருகின்ற வழியிலே ரிஷிகளுடைய தலைமை ரிஷியாக சொல்லக்கூடியவர் யார் என்று சொன்னால் அகஸ்தியர். அகஸ்தியர் தான் நமக்கு தலைமை ரிஷி என்று சொல்றோம். ஏன்னா நிறைய இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா புராணங்கள் இதிகாசங்கள்லயும் நமக்கு அகஸ்தியருடைய ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கு. தமிழ்லயும் நமக்கு அகத்தியர், நமக்கு தமிழ் ஆரம்பம் அவர் தான். அகத்தியம் அப்படிங்கிறத அவர் கொடுத்தது புஸ்தகம், ஃபர்ஸ்ட் புஸ்தகம். அது நமக்கு கிடைக்கல. அதுக்கு பிறகுதான் தொல்காப்பியரின் வழியாக நமக்கு தொல்காப்பியம் கிடைச்சது. அப்படி வந்து ஆக அகத்தியர் நமக்கு தமிழ் வித்திட்டவர். அவர் அவர் வந்து நிறைய இடங்கள்ல புராணங்கள் இதிகாசங்களுக்கு எல்லா இடத்துலயும் நீங்க ரெஃபரன்ஸை பார்க்கலாம். அவருடைய பேர் அகத்தியருடைய பேர். அந்த இடத்துக்கு வந்த உடனே அகத்தியருடைய ஆசிரமத்தை பார்த்து விட்டு அந்த அகத்தியருடைய ஆசிரமத்துல போய் நமஸ்காரம் பண்ணி அவர் லோமச்சர் கிட்ட இவர் கேட்கிறார், தர்மன், அகத்தியர் வந்து ஒரு மகரிஷி, ஆனா நம்ம ஒரு கதை கேள்விப்படுறோம், அசுரனை கொன்றாராமே, அது எப்படி? அசுரனை கொன்றாராமே அது எப்படி அப்படின்னு கேட்ட உடனே, ஓ அது ஒரு சுவாரஸ்யமான கதைப்பா. என்னன்னா ஒவ்வொரு ரிஷிகளை பார்க்கின்ற போது அந்த ரிஷிகளுடைய சில வரலாற்று குறிப்புகளை பேசி கொண்டிருப்பார். இதுக்கு வந்து இந்த இடங்கள்லாம் அதுதான் நிறைய வரும். அப்படி நீங்க நிறைய கனெக்ஷன்ஸை பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல அகஸ்தியர்னுடைய என்ன கதையை சொல்ல போறார் அப்படின்னா, வாதாபி என்று சொல்லக்கூடிய அசுரனை அகத்தியன் எப்படி சம்ஹாரம் பண்ணினார் என்பதை சொல். வாதாபி என்கின்ற அசுரன் யார் அப்படின்னு சொன்ன, மணிமதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜாங்கத்திலே இளவளன் என்று சொல்லக்கூடியவன் இருந்தான். அவன் ஒரு அசுரன். அவனுடைய தம்பி வாதாபி, இளவளனுடைய தம்பி வாதாபி மணிமதின்னு சொல்லக்கூடிய ராஜாங்கத்துல இருந்தான். இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இந்த சித்து வேலைகள் எல்லாம் தெரியும். இந்த அசுரர்களை உருவத்தை மாத்துவாங்க. சரியா? திடீர்னு உருவத்தை மாத்துவாங்க. உருவத்துல இருந்து வேற மாதிரி ஒரு உருவத்துக்கு வருவாங்க. அப்படியே இல்லாத மாதிரி இருப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க இருக்க மாட்டாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா பின்னாடில இருந்து அடிப்பாங்க.
இது எல்லாம் இந்த சித்து வேலைகள் எல்லாம் இவர்களுக்கு தெரியும். அசுர குணம் தானே, ஆகவே அசுரர்களுக்கு இது தெரியும். இந்த இளவலனுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. அதனால என்ன பண்ணா, பக்கத்துல இருந்த ஒரு ராஜாங்கத்திலே, பக்கத்துல ஒரு கானகத்திலே தபஸ் செய்து கொண்டிருந்த ஒரு ரிஷி இடத்துல போய் கேட்டான், எனக்கு குழந்தை செல்லும் வேணும், குழந்தையை பெற்று. அவர் ஞான திருஷ்டியில பார்த்தார். பார்த்த உடனே புரிஞ்சு போச்சு, இவன் ஏற்கனவே துஷ்டனா இருக்கான், இவனுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா எப்படி இருக்கும்? இவன் ஏற்கனவே துஷ்டனா இருக்கான், அசுரன். இவனுடைய சித்து வேலைகள் எல்லாமே மோசமான விஷயங்களுக்கு வச்சுட்டு இருக்கான், இவனுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு, நேரடியாக முகத்துல சொல்ற மாதிரி, உனக்கு நான் செஞ்சு தர முடியாது, உனக்கு நான் அந்த ஆசீர்வாதமும் பண்ண மாட்டேன், முடியாது, போயிட்டு வந்துட்டேன். இவனுக்கு அது கோபம். ஆகவே நமக்கு ஆசீர்வாதம் இந்த பிராமணன், இந்த மாதிரியான ரிஷிகள், இந்த சாதுக்கள் நமக்கு செய்ய மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி இவர்களை நாம் பழிவாங்க வேண்டும்னு ஒரு எண்ணம் எடுத்து. இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, இவர் வாசல்ல நிப்பார். இவனுடைய ராஜாங்கம் வாசல்ல அங்க போய் நிப்பான். ராஜாங்கம்ங்கிற மாதிரி ஒரு ஆசிரமம் மாதிரி வச்சுப்பான். அங்க வாசல்ல கானகத்துல நிப்பான். யாராவது தபஸ்விகள் அப்படி வந்தாங்கன்னா, அந்த தபஸ்விகளை தன்னுடைய ஆசிரமத்துக்கு, தன்னுடைய இருப்பிடத்துக்கு கூப்பிடுவார். வாங்க வாங்க, வரணும் வரணும், எழுந்தருள வேண்டும், நீங்க தான் உங்களுடைய பொன்னடி காலம் எங்களுடைய இல்லத்திலே விழ வேண்டும், அது இதுன்னு சொல்லி கதையை சொல்லி கூட்டிட்டு வருவான். கூட்டிட்டு வர்றது மட்டும் இல்லாம அவர்களுக்கு அர்க்கியம் தானியம் எல்லாத்தையும் கொடுத்து சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லுவான். சாப்பாடை போட்ட பிறகு ஏதோ ஒரு பொருளாக அல்லது ஒரு பழமோ ஒரு காய்கறியாகவோ இவனுடைய தம்பி இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு இந்த வேலை, என்ன வேலை நான் சொன்னேன், சித்த வேலை, உருவத்தை மாத்துறது எல்லாம் இருக்கு இல்லையா, அவன் ஒரு உருவமாக ஏதாவது ஒன்றாக ஒரு பதார்த்தமாக அவன் போய் மாறி போய் அந்த இலையில இருப்பான். புரியுதா? சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சாப்பிடக்கூடிய ஒரு கனி வகை அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, கனியாக உட்கார்ந்துருப்பான் அந்த இலையில. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லாம் சாப்பிடும் போது அதையும் சேர்த்து சாப்பிடுறீங்க, சரியா? உள்ளுக்குள்ள போயிடுது. போன பிறகு இவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய தம்பியை, ஐயோ என் தம்பியை காண, வா தாப்பி, வெளியில வா அப்படின்வான். இப்ப புரியுறதா உங்களுக்கு? இப்ப வயிற்றுக்குள்ள போன இவன் அவனுடைய குடலையும் வயிற்றையும் கிழித்து கொண்டு வெளியே வருவான். இப்படி பாருங்க இவனுடைய புத்தி, கொரூரமான எண்ணங்கள். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி பல பிராமணர்களை, பல தபஸ்விகளை இவன் கொண்டு கொண்டிருக்கு. இது இது நடந்துகிட்டு இருக்கு. அந்த பக்கமாக நம்முடைய கும்பமுனி என்று சொல்லக்கூடிய குள்ள முனி, யாரு, அகத்தியர் வரார். அகத்தியர் இருக்கிறதுல குள்ள முனியா, அது நாம சொல்லல, கம்பனும் அப்படிதான் சொல்றான். கம்பனே தன்னுடைய கம்பராமாயணத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்றான், குள்ள முனியை நெடுஞ்சான் கிடையாக நெடியவன் வணங்கினான் என்று சொல்றான். ராமன் நமஸ்காரம் பண்றாரா யார, அகஸ்தியரை. எப்படி, இவன் தம்மா துண்டா உட்காந்து இருக்கார் முனிவன், இவரே எத்தனூடா இருக்கார், அவரை பெரியவன் நெடியவன் வணங்கினான் அப்படின்ட்டாரு. அவன் பார்த்துக்கலாம். அப்ப ஏன்னா இவர் பெரிய உருவம், ராமருக்கு சொல்ல வேண்டாம், நாம தான் ஏற்கனவே பார்த்திருக்கோம், பெரிய உருவம், நல்ல அப்படி ஒரு என்ன சொல்ற, இந்த காலத்துல இருக்கக்கூடிய 6 பேக்ஸ் மாதிரி வச்சுன்னு அழகா இருக்கார் மனுஷன். இவர் இவர் இருக்கிறதுல சின்ன உருவம். ஆக அப்படியேப்பட்ட ஒரு சின்ன உருவம். இவர் அப்படி நடந்து வர அந்த இடத்துல அகஸ்தியர் வந்த உடனே இவனுடைய ட்ரிக்க அவர் மேல பாய்க்கணும் அப்படின்னு யோசிச்சிட்டான். உடனே என்ன பண்ணா, இளவலன், ஐயா ஐயா வாங்க வாங்க, எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு வரணும், நீங்க இருக்கணும், தங்கணும், உங்களை நாங்கள் உபசரிக்க போய். சரின்னு உள்ள வர, அவர் சாதாரண முதல்ல அவர் ரொம்ப யோசிக்கல, சரின்னு வந்துட்டேன். வந்த உடனே அவருக்கு வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்துட்டு சாப்பிடுவோம், அதனால என்னப்பா எல்லாரும் சாப்பிடு, கொண்டு சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. பரிமாறும் போது சேம் வழியில என்ன பண்றான், வாதாபியை ஒரு மாம்பழமாக உட்கார சொல்கிறான். அந்த இலையில் மாம்பழ உருவுல போய் வாதாபி உட்கார்ந்து. அகத்தியர் எல்லா சாமான்களையும் பார்க்கின்ற பொழுது, அந்த மாம்பழத்தை பார்க்கின்ற பொழுது புரிஞ்சு போச்சு, இது ஏதோ உருமாற்றமாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் இந்த அசுரன் சும்மா இருக்க போறது இல்லை, வர்றவன் போறவனை எல்லாரும் இதை ஏதோ பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க. அந்த இடத்துல உடனே தனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாதுன்னு சொல்லி அது ஒரு பழம் போல எடுத்து அதை பழம் போல் எண்ணி உண்ணுகின்றார் வாதாபி. அது பழமாகத்தானே இருக்கு, அதனால பழமா எடுத்து சாப்பிடுறார். சாப்பிட்ட உடனே ஒரு வயிற்றுக்குள்ள போயாச்சு.
உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க, அகத்தியர் தானே, இவர் தான் வாதாபி வெளியில வா அப்படின்னு சொன்னா வரணும் இல்லையா அப்படின்னு நினைச்சு இவன் வாயை திறக்க வர்றான். வாதாபி அப்படின்னு சொன்ன உடனே அகத்தியர் சொல்லிட்டார், ஜீரணோத்பவான்ட்டார். என்ன போச்சு, என் வயிற்றுல நீ ஜீரணமாகி விடுன்ட்டார். முடிஞ்சு போச்சு. அப்போ வாதாபி வெளியில வரல, ஹி டைஜஸ்டட், முடிஞ்சு போச்சு. அகத்தியரோட வயிற்றிலே தங்கிவிட்டான், இவனால வெளியில வர. இவன் கூட்டு கூட்டு பாக்குறான், வாதாபி வா வா வா, எங்க வர்றது, முடிஞ்சு போச்சு. அப்ப அகத்தியர் சொல்றார், நீங்க இந்த வேலையெல்லாம் செய்ததுனால உங்களுக்கு நரகம்தான் சித்திக்கும் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து அகத்தியர் கிளம்பி போயிட்டார். ஆகவே இந்த கதையை சொல்றார் தர்மனுக்கு. எதுக்காக இதை சொல்லப்படுகிறது என்று சொன்னால், மாயை என்கின்ற ஒன்றின் வழியாக சாதுக்களை கொன்று கொண்டு இருந்தவரை கூட அகத்தியர் என்கின்ற ஒரு முனி அவரை சம்ஹாரம் செய்தார். ஆகவே எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. எந்த அக்கிரமத்துக்கும் எந்த அட்டூழியத்துக்கும் என்ன பண்ணும், ஒரு முடிவுங்கிறது உண்டு. எதுவும் அப்படியே நீடிச்சுக்கிட்டே இருக்காது. அதனால நீ என்ன பண்ணலாம், தர்மா வருத்தப்பட, உன்னுடைய சமாச்சாரத்துக்கும் முடிவு உண்டு அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அகத்தியர் அங்க உள்ள போனோடனே அகத்தியர் இருக்கார். அகத்தியர் போய் காலில் நெடுஞ்சான் கிடையா விழுந்து தர்மன் வணங்குறான். தர்மனை பார்த்து ஆசீர்வாதம் பண்றார். பண்ணி, உனக்கு நல்ல விதமான சக்திகள் எல்லாமே உனக்கு வரும்பா, கவலைப்படாதே, நீ தர்மத்தின் வழியிலே நிற்கின்றவன் என்று அகத்தியர் அவரை சொல்கிறார். நீ தர்மத்தின் வழியில நிக்கிறவன்பா, உனக்கு இறை துணையாக இருக்கும், கவலைப்படாதே. வார்த்தை அவர் சொல்லிட்டார், இறை துணையாக இருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னா, கிருஷ்ணரை இவங்க இறைங்கிற ஆஸ்பெக்ட்லயே பார்க்கல. அதுதான் பெரிய பிரச்சனை மகாபாரதத்துல. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அத்தை பிள்ளையா தான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால இவர்களுக்கு கிருஷ்ணரனுடைய மகிமை கடைசி வரைக்கும் புரியல. அது அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம் காட்டும் பொழுதுதான் புரியும். ஆஹா, இப்பேற்பட்ட பரமாத்மாவா நம்ம பக்கத்துல நிக்கிறாரு அப்படிங்கிறது அப்பதான் புரியும். அது வரைக்கும் அவனுக்கு புரிய போறது இல்லை. என்ன காரணம்னா, சின்ன வயசுல நம்ம ஓடி ஆடும் போது நம்முடைய பக்கத்திலே இருந்த போது நமக்கு ஒண்ணும் தெரியாது இல்லையா, இவர் தானா அது அப்படிங்கிற மாதிரி. வி டோன்ட் ரெகக்னைஸ் த காட். சமயத்துல நமக்கு அந்த மாதிரி நடந்தும். அது போல இங்கே தர்மனுக்கு அவர் சொல்ற, உனக்கு பரம்பொருள் உன்னோட துணையாக இருக்கும் அப்பா என்று சொல்லி அவனுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை பண்ணி அங்கிருந்து எல்லோரும் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அப்படி நடந்து போறான். அடுத்த இடத்துக்கு அப்படி போறான். போகின்ற பொழுது அடுத்தது கங்கை என்கின்ற இடத்துக்கு வரான். கங்கையினுடைய கரைக்கு வரான். கங்கை கரையை பார்த்த உடனே அவர்களை பார்த்துட்டு அவன் தர்மன் சொல்றான், கங்கை எப்படி கரபுரண்டு பிரவாகமா போகுது, அது பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா அந்த கங்கை வர்றதுக்கே எவ்வளவோ நம்ம பிரயத்தனப்பட வேண்டியதா இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப சொல்றார், யாரு, லோமச்சர் சொல்றார், அப்பா கங்கைக்கு ஒரு பேர் உண்டு. அவளுடைய பேர் என்ன, பாகீரதி என்று பெயர். கங்கைக்கு இன்னொரு பேர் என்ன, பாகீரதி. என்ன காரணம், பகீரதன் என்கின்ற ஒருவன் அந்த கங்கையை கூட்டிட்டு வந்ததுனால காரணம். பகீரதன் என்று சொல்லக்கூடிய ஒருவன், அவன் என்ன பண்ணான், அவன் கூட்டிட்டு வந்தான். அப்ப தர்மன் கேட்கிறான், என்ன காரணம். உனக்கு இன்னொன்னு சொல்றேன், பகீரதனை புராணங்களிலும் இதிகாசங்களிலும் சொல்லும் போது என்ன சொல்றோமோ தெரியுமாப்பா, பகீரதனை போல் பொறுமை காத்து. அதுக்கு சமஸ்கிருதத்துல சொல்லக்கூடியது என்னன்னா, பகீரத பிரயர்த்தனம் என்று சொல்வோம். பிரயர்த்தனம்னா முயற்சி, கடும் முயற்சியை செய்தவன் பகீரதன். ஏன் கடும் முயற்சி சொல்றேன், என்ன காரணம். அப்ப என்ன, எதுக்காக அந்த முயற்சியை பற்றி பேசுற, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அகத்தியரனுடைய கதையை சொல்லும் போது அவர் சொன்ன விஷயம் என்ன, அட்டூழியங்கள் ஒரு காலத்தில் ஒழியும், எப்படின்னு நின்று போகும், இது சொல்றேன். இப்போ முயற்சியை செய்ய சொல்றேன். என்ன பண்ணணும் சார், எனக்கு கிடைக்கலன்னு போய் சும்மா சோம்பிட்டு உட்காந்துருக்க, புரியுதா. முயற்சியே பண்ணாம நான் பாடு ஒரு மூலையா உட்கார்ந்து இருந்தேன்னா என்னைக்குமே நடக்க போறது. அதுக்குதான் சொல்றார், நீ பண்ற முயற்சி பெரிய விஷயமே கிடையாது. நீ என்ன சொல்ற, ஐயோ நான் இதெல்லாம் பண்ணேன் எனக்கு ஒண்ணுமே நடக்கலன்னு நீ சொல்ற இல்லையா. நான் எவ்வளவோ பண்ணேன், எவ்வளவோ அட்டம் பண்ண, நடக்கலன்னு சொல்றியே. பகீரதனை விடவா நீ பெருசா முயற்சி எடுத்துட்டேன்.
அதனால்தான் பகீரத பிரயத்தனம்னு சொல்றோம். அப்ப பகீரத பிரயத்தனத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, இவர் ஒரு முறை தன்னுடைய மந்திரிகளோடு உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு சொல்றாங்க, உன்னுடைய மூதாதையர்கள், இவன் இக்ஷ்வாகு வம்சத்துல வந்தவன், அது ஞாபகம். பகீரதன் என்பவன் இக்ஷ்வாகு ரகு வம்சத்தில் வந்தவன். ரகுவம்சம்னா யாரு? ராமரின் மூதாதையர், ராமருக்கு மூதாதை. இப்ப இக்ஷ்வாகு வம்சத்துல வந்திருக்கக்கூடியவன் இவன்லாம் ஒரு மந்திரிகளோடு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த மந்திரிமார்கள் சொல்றாங்க, உன்னுடைய மூதாதையர்கள் சிலர் இன்னும் மோட்சமடையாமல் அவர்கள் இந்த பூலோகத்திலே இருக்கிறார்கள். அதனால சில தடங்கல்கள் உனக்கு ஏற்படுது. அவர்கள் நம்ம ஏதாவது அவங்களுக்கு நம்ம செய்யணும் என்று சொன்ன உடனே இவர் கேட்கிறார், நான் என்ன பண்ணணும்? எங்களுக்கு தெரியல. மந்திரிமார்கள் சொல்ற, எங்களுக்கு தெரியாது. அதுக்கான வழியை சொல்லக்கூடியவன் இந்த உலகத்திலே உன்னையும் என்னையும் படைச்ச பிரம்மா தான். ஆகவே பிரம்மாவை போய் முதல்ல கேள். சொன்ன உடனே ஒரு நல்ல மந்திரியினுடைய கூட்டத்தை அமைச்சு அவங்க கிட்ட ராஜ்யத்தை கொடுத்துட்டோம். அந்த இக்ஷ்வாகு பரம்பரையில இக்ஷ்வாகு டைனாஸ்டியை கொடுத்துட்டு இந்த பகீரதன் என்ன பண்றார்? போய் பிரம்மாவை நோக்கி தவம் செய்கிறார். 12 காலங்கள் தவம். சரியா? தவம்னா சும்மா சாதாரணமா இல்லை. தவத்தை செய்வதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். தவம் பண்றான். தவம் பண்ண பிறகு பிரம்மதேவர் தோன்றுகிறார். கேட்கிறார், என்னப்பா, என்ன சமாச்சாரம், என்ன என்ன நோக்கி தவம் இருந்தாய்? ஐயா, என்னுடைய மூதாதையர்கள் இதுபோல் மோட்சங்கள் அடையாமல், அவர்களுக்கு சரியாக சிராத்தங்களோ மற்றவைகளோ நடக்காமல் அவர்கள் இருக்கிறார்கள். பாருங்க, இந்த கதையை சொல்வதன் மூலமாக, இந்த பகீரதனை பற்றி பேசுவதன் மூலமாக பித்தர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகள் என்னங்கிறது அந்த புராணம் வழியா வருது நமக்கு. புரியுறதா? இப்ப சொல்றான், ஐயா இந்த மாதிரி நடக்காம இருக்கு, அவங்க எல்லாம் இன்னும் மோட்சலோகம் அடையவில்லை, பித்துர் ஸ்தானங்களுக்குள்ளே போகவில்லை அப்படின்னு. யார் உனக்கு சொன்னது? எப்படி, என்ன கதைன்னு உனக்கு தெரியுமா என்று பிரம்மா கேட்கிறார். அதுக்கு என்ன கதை அப்படின்னா, பிரம்மா, அதாவது பகீரதனுக்கு முன்னாடி இருந்தவருக்கு பேரு சகரன் என்று சொல்லக்கூடிய, அவருடைய பரம்பரையில ஒரு 3-4 தலைமுறைக்கு முன்னாடி இருந்திருப்பார்கள். சகரன் என்று பேர். அவர் என்ன பண்றார்? ஒரு அஸ்வமேத யாகம் ஒன்று நடத்துறார். அஸ்வமேத யாகம்னா என்ன? இந்த குதிரையை அனுப்புவாங்க, பல ஊருக்கு அந்த குதிரை போகும். அதனுடைய கதை என்ன அப்படின்னா, அந்த குதிரையை யாராவது ஒருத்தன் தடுத்து நிறுத்தினால் அந்த ராஜாங்கத்தில் அந்த ராஜாவோட சண்டை போடுவாங்க. சண்டை போட்டுட்டு அந்த ராஜாங்கத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு திரும்பவும் அந்த குதிரை ஃப்ரீ, அதாவது குதிரை ஃப்ரீயா போகணும், எங்கேயுமே அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸ்டாப் பண்ணானா என்ன அர்த்தம்? நீ அஸ்வமேத யாகம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். உன்னை நான் அப்போஸ் பண்றேன்னு அர்த்தம். அப்போ 2 பேருக்கும் சண்டை வரும். அந்த சண்டையில அந்த ராஜாங்கத்தை எடுப்பார்கள். எடுத்த பிறகு திரும்பியும் போயிட்டே இருக்கும். இது அஸ்வமேத யாகத்தினுடைய ஒரு பண்பு. அதுபோல் இந்த குதிரையை அனுப்பியிருக்காங்க. அனுப்புனா சகரனுடைய குதிரை இத்தனை நாள்ல திரும்பி வரணும்னு இருக்கு இல்லையா, வரல. எங்க போச்சு, என்ன சமாச்சாரம் ஏதுன்னு இவருக்கும் புரியல. நாலாபுரத்திலையும் போய் தேடுங்கடா, நம்ம குதிரையை யாராவது பிடிச்சி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா, குதிரைக்கு பின்னாடி ஒரு சேனம் போகும், ஒரு படை போய் கொண்டே இருக்கும். ஒருவேளை இவங்க ஏதாவது ட்ராக் மாறி போச்சா, குதிரை எங்க, இந்த காலத்துல எந்த ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணி எதையோ ஒண்ணு கண்டுபிடிக்கலாம். அந்த காலத்துல குதிரையா போற இடம் தான், நமக்கு ஒண்ணும் தெரியாது. ஆகவே குதிரையை எங்க போயிருக்குன்னு தெரியாது, தேடிட்டு வாங்கன்னு அனுப்புறேன். அப்ப அவருடைய பிள்ளைகள், சகரனுடைய பிள்ளைகள் எல்லாம் பண்றாங்க, நாங்களும் போய் தேடுறோம். ஏன்னா ஒருத்தர் 2 பேர் தேடினா பத்தாது, எல்லா புறங்களிலும் போய் தேட வேண்டும் என்று சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓடி வந்து அவர்கள் பூலோகத்துல எல்லாம் தேடி சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே, நமக்கு பூமிக்கு கீழே இருக்கோ என்னமோ அப்படிங்கிறதுக்காக நம்ம தேடுவோம் சொல்லி பள்ளத்தை நோண்டி அதற்குள்ளெல்லாம் போய் பார்க்கறாங்களா. அவர்கள் நோண்டிய பள்ளங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சகரன் பிள்ளைகள் போட்டு ஏற்படுத்திய பள்ளத்திலே தண்ணீர் வந்து நிரம்பியதினாலே சகரனுடைய பிள்ளைகள் ஏற்படுத்திய பள்ளத்தில் தண்ணீர்கள் நிரம்பியதினாலே அதற்கு பேர் சாகரம் என்று பெயர். சாகரம்னா என்ன? கடல். கடல்ங்கிற பேர் எங்கேருந்து வருது? சகரனுடைய பிள்ளைகள் அப்படி ஓட்டைய போட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அங்கங்க பள்ளத்தை ஏற்படுத்தி அந்த பள்ளத்துல தேடிட்டு போறாங்க. அங்கெல்லாம் தண்ணீர் வந்து நிரம்பியது. சரி, அப்படி தேடிக்கிட்டு போகும் பொழுது ஒரு இடத்துல போய் அந்த குதிரை நின்று இருக்குன்னு தெரியும்.
இந்த குதிரை நிக்கிற இடத்து பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு முனிவர் தவத்துல இருக்க, அவ்வளவுதான். அவர் எதுவும் பண்ணல. இந்த சகரனுடைய பிள்ளைகள் வந்தவங்க இப்படி பாக்குறாங்க, அந்த முனிவர் பக்கத்துல இந்த குதிரை போய் நிக்குது, அவ்வளவுதான். ஒன்னும் செய்யல, இதுவும் செய்யல, அதுவும் அவரும் ஒண்ணும் பண்ணல, அவரும் கண்ணை திறந்து பார்க்கல, அவர் பாட்டு உட்காந்து இருக்கு. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க தப்பா, இந்த முனிவர் தான் ஏதோ கட்டி வச்சிருக்கார் இந்த குதிரையை என்று சொல்லி முனிவரோட சண்டை போடுறதுன்னு சொல்லி முனிவரை எழுப்ப போறாங்க. முனிவரை எழுப்புறாங்க. அந்த முனிவர் எழுவதற்கு கண்ணை திறந்த உடனே அவருடைய தப்போ வலிமையிலே இந்த பிள்ளைகள் எல்லாம் பொடி பொடியாக சாம்பலாகி விடுகிறார்கள். அப்ப இதுக்கு பேர் என்ன? அகால மரணம்னு பேர். சரியா? அகால மரணம். அதாவது அவர்கள் பூர்ணமாக ஆயுளில் முழுமையாக இல்லாமல் திடீரென மரித்து விட்டார்கள். அப்ப அகால மரணம் ஏற்படும். அப்படி அந்த சாம்பலாக அவர்கள் கிடைக்கிறார். அந்த பொடி பொடியாக அவர்களை சாம்பலாக செய்த முனிவனின் பேர் என்ன? கப்பிலன் என்கின்ற முனிவர். கபில முனிவர்னு பேர். கபில முனிவர். சரியா? அதனால அந்த முனிவரனுடைய இடம் அங்க, அந்த இடத்துல அவர் பண்ணது இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு சொல்றார், இதையெல்லாம் பிரம்மதேவர்கிட்ட சொல்லி, ஆகவே இவர்கள் எல்லாம் என்னுடைய மூதாதையர்கள், அவங்கள நான் மீண்டும் பிதுர்லோகத்துக்கோ மற்ற விஷயங்களுக்கோ அனுப்பணும். ஆகவே நீங்க ஏதாவது எனக்கு உபாயம் சொல்லுங்கோ. அதுக்கு சொல்றார், நான் தனிப்பட்ட முறையில யாரையும் லிபரேட் பண்ண முடியாது, யாருக்கும் மோட்சங்கிறது அல்லது யாரையும் பிதுர்ஸ்தானத்துக்கு அனுப்ப முடியாதுப்பா. அதுக்கு ஒரே ஒரு ஆள், ஒருத்தர் தான் பண்ண முடியும். அது யாருன்னா கங்கையால் முடியும். ஆகவே கங்கை, ஆனா இப்ப கங்கை எங்க இருக்கா? ஆகாய கங்கையாக இருக்கிறாள். ஆகாய கங்கைனா என்ன? மேல பிரம்மலோகத்துலதான் ஓடிட்டு இருக்கா. அவனு கீழே வர்ற, நீயா தான் போய் அவளை கேட்கணும். அவளா வரேன்னு சொன்னா நீ எடுத்து, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. கங்கை என்னுடைய லோகத்துல இருக்குங்கிறதுக்காக நான் ஸ்டாப் பண்ணல. நீ அவளை கேளு, அவ வர்றதாக இருந்தால் நீ எடுத்துக்கொள், எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி அவர் மறைஞ்சு போட்டார். இது முதல்ல பிரம்மதேவரை நோக்கி இவர் இருந்த தவம், தவத்திலே இவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பதில். உடனே போய் கங்கையை நோக்கி தவம் செய்யறார். அதனால்தான் இது பேர் என்ன? பகீரத பிரயர்த்தனம்னு பேர் இருக்கு. சரியா? பகீரத பிரயர்த்தனம்ங்கிறது இதுக்காகத்தான் பண்றது. அப்ப கங்கையை நோக்கி தவம் இருந்த உடனே கங்கை வர, கங்கை வந்து சொல்றா, அப்பா என்ன சமாச்சாரம், என்ன விஷயம்? இல்ல, இந்த மாதிரி என்னுடைய மூதாதையர்கள் எல்லோரும் பித்ருலோகத்துக்கு போகணும், அவர்களுக்கு ஒரு வழி கிடைக்கணும், நீங்க அதுக்கு ஏற்பாடு. அப்படியா? சரி. ஆனா நான் வர்றது பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு சிக்கல் அதுல இருக்கு. என்னன்னா, ஆகாயத்தில் இருந்து கீழே விழுவதாக இருந்தால் என்னுடைய போர்ஸ், என்னுடைய சக்தியை யார் தாங்குவார்கள்? ஏன்னா பூமி தாங்காது. எப்படி கண்டிஷன் பாருங்க. மேல இருந்து கீழே விழற அப்படின்னு சொன்னா என்ன யாராவது தாங்கணும். பூமியால் தாங்க முடியாது. பூமி கீழே போயிடும். பூமி தன்னுடைய இடத்தை விட்டு நகர்ந்து போயிடும். ஆகவே அதை பிடிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும் உனக்கு. அந்த போர்ஸ்ஃபுல்லான சக்தி உலகத்திலே எனக்கு தெரிந்து ஒரே ஒருவருக்குத்தான் உண்டப்பா. அது வேற யாரும் இல்ல, ருத்ரமூர்த்தி என்று சொல்லக்கூடிய சிவனுக்குத்தான் உண்டு. நீ சிவனை நோக்கி தவம் இருந்து அவர் புடிச்சுக்கிறாருன்னா சொல்லு, நான் பாருங்க. அடுத்த அடுத்த கிரைட்டீரியா வந்துருக்கு. எப்போ பிரம்மாவை நோக்கி கேட்டு பிரம்மா கங்கையை சொல்லி, கங்கை தவம் இருந்து கங்கை இப்போ கதையை சொல்லிவிட்டா, திருப்பியும் போய் சிவனை நோக்கி தவம் இருக்கார். அதான் சொல்றது பகீரத பிரயர்த்தனம்ங்கிறோம். இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த புராணங்கள்ல ஒரு செயலுக்கு அவர்கள் ஏற்றுக்கொண்ட முயற்சி என்பது எப்படி இருந்திருக்கு பாருங்க. கடின முயற்சி. நாம என்ன செய்யறோம்? 4 நாள் ஒரு ஆபீஸுக்கு போயிட்டு வேலை நடக்கலாம் தூக்கி எறிகிறோம் இல்லையா? 4 நாள் போனா சரிப்பட்டு வரலன்னு எரியிறோம். கம்ப்யூட்டர்ல 2 தடவை தட்டுறோம், சரியா வரலன்னா சேவா புதுசா ஒரு கம்ப்யூட்டரை மாத்துங்கிறோம். முயற்சியே இல்ல. நம்மிடத்திலே அந்த முயற்சி தோல்வியா இருக்கு. ஆனா அவர்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சிருக்காங்க பாருங்க. அடுத்த முயற்சி போறாங்க, சிவனுக்கு நோக்கி உட்கார்ந்து தவம், சிவ தவம். சிவன் வர்றார் சந்தோஷமா, என்னப்பா ஐயா, இந்த மாதிரி கங்கையானவள் மேலிருந்து கீழே விழறா, அதை நீங்க பிடிச்சுக்கணும்.
ஆகாய கங்கையா இருக்கிறவளை பூலோகத்துல கொண்டு வரணும், நீங்க தான் தாங்க முடியும் என்று சொன்ன. சந்தோஷமா செய்கிறேன் என்று சொல்லி சிவன் வந்து நிக்கிறார். கங்கை தன்னுடைய பிரவாகத்தை எல்லாம் காட்டி அப்படியே தான் பெரிய போர்ஸ காட்டிடணும்னு கொற்றா. ஒன்னும் பண்ணல, ஜட முடிய தூக்கி சுத்திக்கிட்டாராம் சிவன். நீ கோட்டுன்ட்டு உள்ள போய் உட்கார்ந்துட்டு கங்கை வெளியிலே வரல. தன்னுடைய ஜடைக்குள்ளே தன்னுடைய அந்த கங்கையை அப்படியே சுத்திட்டார். சுத்தின உடனே, ஏன்னா நமக்கு கங்கை வேணுமே பூலோகத்துல, சொன்னார் அந்த போர்ஸோட நான் விட்டேன்னா உனக்கு கஷ்டம் என்று சொல்லி தன்னுடைய ஜடையினுடைய முடியில் ஒரு முடிய அப்படி இழுத்து விட்டாராம். அதுல இருந்து ஃபவுண்டனா கீழே விழுது. புரியுதுங்களா? அதுல இருந்து ஃபவுண்டனா கீழே விழுது. அதுக்கு பேர் கங்கோத்தரி என்று பெயர். நீங்க போனீங்கன்னா கைலாயத்துக்கு பக்கத்துல எல்லாம் போனீங்கன்னா கங்கோத்தரி என்று ஒரு இடம் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா சின்ன ஸ்ட்ரீமா அப்படி வரும், சின்ன ஸ்ட்ரீமா ஸ்பிரிங் மாதிரி வரும் தண்ணி. அப்படி எடுத்து விட்டாராம் வெளியில. நீ இப்ப போன இப்ப கங்கை ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தா, நீ உன்னுடைய மூதாதையர்கள் இருக்கிற இடம் எனக்கு தெரியாது, நான் பூலோகத்திலே வந்து விழுந்த உடனே நீ என்ன பண்ணணும், எனக்கு வழிகாட்டு, நீ நடந்து போ, நீ நடந்துகிட்டே போ, அப்போ உன்னை ஃபாலோ பண்ணிட்டு நான் வரேன்ட்டான். அப்ப பகீரதன் நடக்கிறான் நடக்கிறான் நடக்கிறான், தன்னுடைய மூதாதையர்கள் இருக்கிற இடத்துக்கு வர்றான். அந்த கங்கை அவர்கள் மீது பாய்கிறது. பாய்வதனாலே அவர்கள் தன்னுடைய மோட்சத்தை அடைந்து மேலே போகிறார். கங்கை கடைசி போய் வங்காள விரிகுடா என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் சேருது. பே ஆஃப் பெங்கால்ல போய், வெஸ்ட் பெங்கால்ல கல்கட்டால போய் சேருது. தன்னுடைய இருப்பிலே கொண்டு போய் அது சேர்ந்து அங்க போய் இருக்கு. அந்த சங்கமத்திலையும் போய் குளித்து பகீரதன் அங்க குளிச்சு அங்கேயும் தானங்கள் எல்லாம் கொடுத்து தன்னுடைய மூதாதையருக்கு செய்ய வேண்டிய அத்தனை சிராத்த காரியங்களையும் பண்ணி வைத்து விட்டு வந்தான். ஆகவே அவன் குளிச்ச இடம், அவன் கொண்டு வந்த கங்கையப்பா. ஆகவே தான் இவளுக்கு பேர் என்ன, பகீரதி என்று பெயர். ஆகவே அந்த பகீரதியை, அந்த பகீரதன் செய்திருக்கக்கூடிய முயற்சியை மனசுல வச்சுக்கிட்டு, அதுபோல் எனக்கு கடுமையான தபஸ் செய்கின்ற முயற்சியை மனசுக்கு வேணும்னு மனசுல வைராக்கியத்தோட முயற்சியை ஏற்றி கொண்டு நீங்கள் இந்த கங்கையில் குளியுங்கள் என்று லோமச்சர் சொல்கிறார். தர்மன் அந்த வாக்கை எடுத்துக்கிட்டு போய் விழுந்து குளிக்கிறான். குளிச்சு ரொம்ப சந்தோஷம். இப்பேற்பட்டவர்களுடைய கதைகள், ஏன்னா நம்ம போய் பார்க்கிறோங்கிறது வேற, அந்த இடத்துக்கான மகிமை, அந்த இடத்தில் இருப்பவர்களுடைய சரித்திரம், அதனுடைய கதைகள், அதனுடைய வினைகளை சொல்லுகின்ற பொழுது நமக்கு என்ன ஆகுது, இன்னும் கொஞ்சம் மேன்மை கூடும். அந்த இடத்தினுடைய மேன்மை கூடும். நம்ம போனதுக்கும் ஒரு பெரிய விஷயம்ங்கிறது நமக்கு புரிய வரும். எப்பவுமே நம்ம கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருளினுடைய பலனும் தன்மையும் நமக்கு புரிஞ்சாதான் அதன் மேல நமக்கு ஒரு பெரிய மதிப்பு ஏற்படும். நம்ம கையில இருக்கக்கூடிய பொருள்ல நமக்கு தன்மை புரியல அப்படின்னு சொன்னா அது மேல மதிப்பே இருக்க இல்லையா? நம்ம எப்பேற்பட்ட விஷயத்த கையில வச்சுட்டு இருக்கோம், பகவத்கீதை புஸ்தகத்தை கையில வச்சுட்டு இருப்போம், ஆனா படிக்க தெரியாது, சும்மா மேலே கீழே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா தன்மை புரியாது. ஆனால் அதை ஒருவர், நீங்க போய் பக்கத்துல இருக்கக்கூடியவர், கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த பகவத்கீதை எங்கிருந்து யார் எனக்கு கொடுத்தது, யாரின் வழியாக வந்தது, யாருக்கெல்லாம் நான் உபதேசித்தேன், யார் இந்த ஆத்ம போதமாக இருக்கக்கூடிய இந்த பகவத்கீதையை எடுத்திருக்கிறாங்கப்பா, எவனுக்கு கலியுகத்திலே இதை கேட்கக்கூடிய ஒரு யோக்கியதையும் ஒரு ஞானமும் இருக்குமோ அவன் இதை கேட்பான்னு பேசுறார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, எந்த ஒரு உயர்ந்த பொருளும் நம்ம கையில கிடைக்குது என்று சொன்னால் அது பகவானுடைய ஆசீர்வாதம். அது கையில கிடைச்சாலும் அதனுடைய தன்மை, பயன், அதனுடைய பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ கோயிலுக்கு போனோம், 4 தடவை ஏதோ கைடு கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு சொல்லி, இது ஒரு கோயில், இது ஒரு பெருமாள் கோயில், இது ஒரு சிவன் கோயில், இது ஒரு அம்மன் கோயில், இது ஒரு துர்கை கோயில், இது இந்த கோயில், அது அந்த கோயில்னு 4-5 கோயில் மேல ஏறிட்டு கீழே இறங்கி வந்தோம்னா அந்த கோயிலுடைய சமாச்சாரம் என்னன்னே புரியாது. அப்ப அது புரிஞ்சுக்கணும் என்று சொன்னால் அது விஷயம் தெரிஞ்சவங்க 4 பேர் சொல்லணும். இந்த இடத்துல யார் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார், லோமச்சர் என்று சொல்லக்கூடியவர் ஒவ்வொரு இடத்தையும் காட்டி இந்த இடத்தினுடைய மகிமை என்ன, இந்த இடத்திலே இவனுக்கு என்ன பெருமை என்று சொல்றார். அப்ப அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் அந்த இடத்திலே போய் அந்த கங்கையிலே நீராடி, அதுக்கப்புறம் கௌசிகி என்று சொல்லக்கூடிய நதி, அந்த நதியிலையும் போய் நீராடி விட்டு அப்படி வர்ற இடத்துல அங்க
பக்கத்துல விஸ்வாமித்திரனுடைய ஆசிரமம் இருக்கு. இந்த விஸ்வாமித்திரனுடைய ஆசிரமத்தையும் போய் பார்க்க சொல்றார் பார்வையிலே. போய் பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அதன் பக்கத்திலே கஷ்யபரனுடைய ஆசிரமம் இருக்கு. கஷ்யபரனுடைய ஆசிரமத்துக்கு போய் அங்க நிற்கின்ற பொழுது கஷ்யபரை பத்தி சொல்லுங்கோ, அவருடைய பிள்ளையை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, அவருடைய பிள்ளை எப்பேற்பட்டவராக தவசீலராக இருந்தாராமே, அவருடைய வம்சத்துல வந்தவர் எப்படி இருந்தார் அதை சொல்லுங்கோ என்று சொல்ல உடனே கஷ்யபரனுடைய பிள்ளை விபாண்டகன் என்று சொல்லக்கூடியவனும், விபாண்டகனுடைய பிள்ளை இவர் என்னன்னா ராமாயணத்திலும் இவருடைய ரெஃபரன்ஸ் வரும், ராமாயணத்திலும் இந்த ரெஃபரன்ஸ் வரும், சரியா, பாலகாண்டத்துல வரும். அந்த ரெஃபரன்ஸ் தான் இங்கேயும் இங்க கொடுக்குறாங்க மகாபாரதத்துல. இப்ப கஷ்யபரனுடைய பிள்ளையானவர் விபாண்டகர், விபாண்டகரனுடைய பிள்ளையின் பேர் ரிஷ்யஸ்ரிங்கர். ராமாயணத்துல அவர் கலைக்கோட்டு முனிவர் என்று சொல்வார். கலைக்கோட்டு முனிவர் அப்படின்னு பேர். அந்த கலைக்கோட்டு முனிவர் அப்படிங்கிறவரை அந்த விபாண்டகர் எப்படி வளர்த்திருக்கார் அப்படின்னு சொன்னா, உலக சமாச்சாரம் தெரியாது அவருக்கு. உலக சமாச்சாரம் தெரியாது என்று சொன்னால் எதிர்தரப்பு பாலினரை கூட அவருக்கு தெரியாது. பெண்கள்னா யாருன்னே அவருக்கு தெரியாது. அப்படி அவரை வளர்த்திருக்கார். பெண்களை அவர் முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. அவருக்கு அவருடைய சமாச்சாரங்கள்ல அவர் அப்படி ஒரு உருவம் இருக்கும் நிலை அவருக்கு தெரியாது. அப்படி அவரை காட்டுல கானகத்துல வச்சு வளர்த்துக்கிட்டு வர்றார் விபாண்டன். அந்த வளர்ப்பிலே, ஏன்னா பெரிய தவசீலர், அவருக்கு பேர் ரிஷ்யஸ்ரிங்கர், பெரிய தவசீலர், எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப பக்கத்துல ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டின் பேர் ரோமபாத அப்படின்னு ஒரு நாடு. அந்த நாட்டிலே ஒரு ராஜா இருக்கான், அவன் பேர் அங்க அப்படின்னு ஒரு ராஜா. அந்த ராஜாவினுடைய ராஜாங்கத்துல அந்த நாட்டுல மழை ரொம்ப நாளா இல்லை, ரொம்ப பஞ்சம், எல்லாமே கஷ்டம். மழை இல்லைன்னா விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லைன்னா தானியங்கள் இல்லை, தானியங்கள் இல்லாத போது, விளைச்சல் இல்லாத போது எதுவுமே பண்ண முடியாது. ஆகவே ராஜாங்கத்துல கொஞ்சம் வறுமைகள் ஜாஸ்தியா இருக்கு. அப்படி ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க. அப்ப இந்த ராஜா சொல்றார், என்ன பண்ணலாம், நம்முடைய இந்த பஞ்சம் பசி பட்னி எல்லாம் தீக்கணும்னா நம்ம ஏதாவது பண்ணணும் என்று சொல்ல, அந்த மினிஸ்டர் அவங்களெல்லாம் சொல்றாங்க, இதுக்கு ஒரே ஒரு வழிதான், ஆனா அந்த வழி நடக்குமா என்னங்கிறது எனக்கு தெரியாது. என்ன, இந்த விபாண்டகரனுடைய பிள்ளையாகிய ரிஷ்யஸ்ரிங்கர் இருக்காரே, அவரை வச்சு ஒரு யாகம் பண்ணீங்கன்னா, ஏன்னா அவர் பெரிய தபஸ்வி, அவரை வச்சு ஒரு யாகம் பண்ணினீங்கன்னா அவர் மழையை கொண்டு வருவார் என்று சொல்றார். ஏன்னா எப்பவுமே அப்படித்தானே சொல்றோம், தவசீலர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை வாக்கு என்பது உண்மை, அப்படி இருக்கும். ஆகவே அவரை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு. சரி, எப்படி கூட்டிட்டு வர்றது, யார் போய் கூட்டிட்டு வர்றது? ஏன்னா சண்டையெல்லாம் போட்டு தூக்கிட்டு வர முடியாது அவர். அப்ப அவரா வெளியில வர்ற மாதிரி தான் வரணும். அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொன்ன உடனே, அவருடைய அரசாங்கத்தில் இருந்த அரச நர்த்தகிகள், டான்சர்ஸ், அந்த பேலஸ்ல இருக்கிறவங்க, அவங்க சொல்றாங்க, அண்ணா நீ எங்களுக்கு எவ்வளவோ பண்ணிருக்க, இந்த சமாச்சாரத்தை நாங்க பார்த்துக்க மாட்டோமா, நாங்க பாத்துக்கிறோம், நீ கவலைப்படாது, எனக்கு சும்மா நான் வேண்டிய சமாச்சாரம் மட்டும் எனக்கு கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன, கொஞ்சம் பொருட்கள், கொஞ்சம் ஆடைகள், கொஞ்சம் வாசனாய திரவியங்கள், இந்த மாலைகள், இந்த மாணிக்கம் முத்து பவழம் எல்லாம் கலர் கலரா இருக்கிற மாதிரிலாம் எல்லாத்தையும் கொடுத்து அப்படின்னு சொன்ன உடனே இந்த லேடிஸ் எல்லாம் அழகா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த விபாண்டகனுடைய ஆசிரமத்திற்கு பக்கத்துல கொஞ்சம் கிட்டத்தட்ட அருகாமையிலே ஒரு படகு ஒண்ணு ஏற்பாடு பண்ணி, அந்த படகுல ஆசிரமத்தை அமைச்சு அதுல அவர்கள் இருப்பது போல் இருக்கிறார். அவங்க என்ன பண்றாங்கன்னா, டெய்லி தே ஆர் வாட்சிங், இந்த விபாண்டகன் எப்ப போறார், எப்ப வர்றார், எப்ப வெளியில போறார், என்ன சமயத்துல சாப்பாட்டுக்காக போறார், எல்லாத்தையும் இவங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க, சிசிடிவி கேமரா வச்சு ஃபுல்லா. இந்த விபாண்டகன் போறது வர்றது எல்லா கதையும் தெரிஞ்சு போன உடனே ஒரு நாள் ஒரு 2 பெண்கள் மட்டும் நேரா அந்த ஆசிரமத்துக்குள்ள போறாங்க. அழகான பெண்கள் 2. ரிஷ்யஸ்ரிங்கர் தனியாக இருக்க, இளைஞன். உள்ள நுழைஞ்ச உடனே அந்த பெண்களை பார்த்த உடனே இவருக்கு ஒன்றும் புரியல. முதல் முறையாக பெண் இனம் என்கின்ற ஒருவர்களை பார்க்க எழுந்து நிக்கிறார், நமஸ்காரம் பண்றார், என்ன பேசுறதுன்னு தெரியல, வாங்கோங்கிறார், உட்காருங்கோங்கிறார். அவருக்கு எல்லாமே புதுசா இருக்கு. அந்த பெண்கள், அவர்கள் போட்டிருக்கிற ஆடை, அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அணிகலன்கள்,
இது கழுத்துல இதை போடுறதா, இது காதுல இப்படி குத்திக்கிறதா, இதெல்லாம் இவருக்கு ஒண்ணு எல்லாம் புதுசு புதுசா இருக்கு. எல்லாம் புதுசு புதுசா பாட்டுன்னு இருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டார், அவங்கள வந்தவங்க உட்கார்ந்தவங்க கொஞ்ச நேரம் இப்படி பார்த்துட்டு நில்லுங்கன்னு சொல்லி அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து போயிட்டான். அவங்களும் பேசல. இவருக்கு என்ன ஆகி போச்சு, ஏன்னா புதுசா இருக்கு, இப்படி ஒரு உருவத்தை நம்ம பார்த்ததே இல்லையே, இந்த கானகத்துல இப்படி ஒரு தபஸ்விகளா இல்ல இப்படி ஒரு ஜந்துக்களா, இது யாருன்னே தெரியலையே நமக்கு, இவங்க யார் வந்தது போனது எல்லாம் யோசிக்கிறாரு. அவங்க அப்பா வந்தவொடனே சொல்றாரு, இப்படி யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க போனாங்க அப்படின்னு. அப்பாவும் சொல்றாரு, நீ யாரையும் கண்டவங்க எல்லாம் உள்ள விடாத, நீ கம்முன்னு இரு, இதெல்லாம் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு மறுநாளுக்கு மறுநாள் திருப்பி அந்த மாதிரி போறார். அப்ப என்ன பண்றாங்க, திரும்பவும் ஒரு 4-5 இந்த அரச நர்த்தகிகள் அந்த ஆசிரமத்துக்கு வர்றாங்க. வந்த உடனே இவங்களத்தான் ஏற்கனவே ஒரு தடவை பார்த்திருக்காரு. பார்த்த உடனே வாங்க வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர்கள், எங்களோட வரீங்களா, எங்க ஆசிரமம் இங்க பக்கத்துலதான் இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஆசீர்வாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. நான் எங்கேயும் வர்றது இல்லை. இல்ல இல்ல பரவாயில்லன்னு சொல்லி பேச்ச கொடுத்து பேச்ச கொடுத்து பேச்ச கொடுத்து பேச்ச கொடுத்து முதல்ல ஒரு 2 பேர் அங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு வேற போறாங்க. இவர் அந்த சமாச்சாரத்தை பார்த்துக்கிட்டே இவர் நடக்கிறார். அந்த குட்டில இருந்து, அதாவது அவருடைய இடத்திலிருந்து வெளியில வந்து இவர்கள் அமைத்திருக்கக்கூடிய அந்த படகிலே இருக்கக்கூடிய அந்த குட்டிலுக்குள்ள உள்ள வந்துட்டார். வந்த உடனே சும்மா இருப்பாங்களா, கிளப்புன்ட்டாங்க. கிளப்புடா பழக, கிளப்பு. உடனே கிளம்பியாச்சு. கிளம்பி ரோமபாதன் அரசாங்கத்துக்கு வருது. ராஜ்யத்துக்கு வந்த உடனே இவனுக்கு அந்த மன்னனுக்கு பதில் போயாச்சு. அவன் ஓடி வரான். வந்துட்டார், இந்த மாதிரி அந்த மகரிஷியை கூட்டிட்டு வந்தாச்சு. உடனே ஓடி வந்து அவசரமாக அவர் எல்லாவற்றையும் கொண்டு வந்து இந்த கும்ப மரியாதை எல்லாம் பண்ணணும் இல்லையா, மகரிஷிகள் வரும்போது அவன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடி வரான். ஓடி வந்த உடனே ரிஷ்யத்ருங்கர் அவனுடைய ரோமபாதன் அந்த நாட்டினுடைய அந்த கரையிலே காலை வைத்த உடனேயே மழை அடிச்சு கொட்டிருச்சான். அப்படி மழை விழுந்து, அந்த மழை விழுந்த உடனேயே புரிஞ்சு போச்சு இவருக்கு, இப்போ வந்துட்டார், அவர் இறங்கிட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஓடி வரார். ஓடி வந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மகரிஷியை கூட்டிட்டு போறார். அப்ப அதுக்குள்ள அவங்க அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி யாரோ வந்தாங்க, படகுல கூட்டு போனாங்கன்னு, இவங்கதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அவர் வந்துட்டார். வந்த உடனே அவர் கொஞ்சம் சட்டுன்னு ஒரு கோபம். ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, தன்னை சமாளித்து கொண்டு, சரி ஒரு நல்ல காரியத்துக்கு தானே நம்மளை கூட்டிட்டு வந்திருக்கான் நம்ம பிள்ளைய அப்படின்னு சொல்லி அவரும் அந்த பிள்ளையோட சேர்ந்தவரும் அரசாங்கத்துக்கு போறார். அரசாங்கத்துக்கு போன உடனே அந்த ராஜா சொல்றான், நான் கூட்டிட்டு வந்தது வஞ்சனையாக இருந்தாலும் என்னுடைய பொதுவான கருத்து இதுதான், என்னன்னா மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், மழை இருக்கணும், நாட்டுல நல்லது பண்ணணும், சுபிக்ஷமா இருக்கணுங்கிறதுக்காக நான் பண்ணேன், தவறாக நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்றேன். நமஸ்காரம் பண்ண உடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ செஞ்சது சரி அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் செய்திருக்கக்கூடிய இந்த கருமத்திற்கு பரிசாக என்னுடைய பெண்ணை உங்களுக்கு உங்களுடைய பையனுக்கு மனம் முடித்து தருகிறேன் என்று சொல்றார். அந்த பெண்ணுக்கு பேர் சாந்தா என்று பேர். இந்த சாந்தா யாரு என்று சொன்னால் தசரதனினுடைய பெண். சரியா, தசரதனுக்கு பெண் அவள். தசரதனுக்கு பிறந்த பெண் பிள்ளையர். அந்த சாந்தா எப்படி அப்படின்னா, இந்த ரோமவாதன் மன்னன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு குழந்தை பேர் இல்லைன்னு சொன்ன உடனே இவனுடைய இந்த சாந்தாவை தத்து கொடுத்துருக்கான். ஏன்னா அந்த காலத்துல கொஞ்சம் தசரதன் இளமையா இருந்தான் இல்லையா, அப்ப அவன் சொன்னா, சரி நீ இந்த குழந்தையை நீ வளர்த்துக்கோ, எனக்கு இருக்கக்கூடிய இளமை 3 மனைவிமார்கள், ஏதாவது உனக்கு குழந்தை பிறக்காத, நான் பாத்துக்கிறேன், நீ கூப்பிட்டு போன்ட்டான். அப்போ அவன் தத்து கொடுத்தான் அந்த குழந்தை. அந்த சாந்தா என்கின்ற பெண்ணைத்தான் இந்த அங்கன் என்று சொல்லக்கூடிய ரோமபாத மன்னன் கையில வச்சிருந்தான். அந்த பெண்ணைத்தான் அவன் திருமணம் முடித்து கொடுக்கிறான். யாருக்கு? கலைக்கோட்டு முனிவனுக்கு. சரியா, கலைக்கோட்டு முனிவனுக்கு, ரிஷ்யஸ்ருங்கர் என்று சொல்லக்கூடியவருக்கு அவன் திருமணம் செய்து தருகிறான். அவங்க அங்க அந்த ராஜாங்கத்திலேயே இருந்து எல்லாவற்றையும் செய்கிறார்கள். அந்த 2 பேரும் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ராமாயணத்துல யாரு, அந்த கலைக்கோட்டு முனிவரும் அந்த பெண்ணாகிய சாந்தாவும் வந்துதான் புத்திரகாமேஷ்டி யாகத்தை செஞ்சு ராமரை கொடுக்குறாங்க. புரியுறதா? ஒரு யாகத்தை வளர்த்து அதுல இருந்து ஒரு பூதம் ஒண்ணு வந்து பாயசத்தை கொடுத்து, இந்த கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ராமாயணத்துல. அந்த யாகத்தை செய்து வைத்தது யார்? அக்காவும் அக்கா புருஷனும். ராமருடைய அக்காவும் அக்கா புருஷனும் தான் செஞ்சு கொடுக்குறான்.
அப்போ அது உறவு முறை வழியா தான் வருது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா. அப்ப அப்படி செஞ்சு அவர்கள் எடுக்கிறார். இந்த கதையை ரிஷிருடைய கதையை சொல்லி, தவம் என்பது அப்படி இருக்கணும்பா. புலன்களை அடக்கி கொண்டு தவத்தை செய்து, அவர் கால் பட்ட மழை பெய்யுற மாதிரி அவருடைய எண்ணம் இருக்கு பத்தியா. அப்ப என்ன அர்த்தம்? என்னென்ன சொல்லித்தரார்? அதர்மம் தலை தூக்கினாலும் அது அழியும் ஒரு நாள். அதுக்கு என்ன வேணும்? கடும் முயற்சி வேண்டும். மூன்றாவது கடும் தவம் வேண்டும். நம்முடைய புலன்களை அடக்கிய தவங்கள் வேண்டும் என்று சொல்லி அவர் செய்கிறார். இப்ப இந்த மூன்று விஷயங்களையும் அந்த மூன்று கதைகளாக அந்த மூன்று ஆசிரமத்தை காட்டுகின்ற பொழுது சொல்றார். இதுக்கு தவிர இன்னும் நிறைய கதைகள் இருக்கு, பின்னாடி வரப்போகுது. இந்த மிச்சம் இருக்கக்கூடிய விஷயங்களை வருகின்ற வாரத்தில் பார்ப்போம் என்று சொல்லி இன்றைக்கு இந்த இடத்துல நான் நிறுத்துறேன். வனபருவம் மீண்டும் தொடரும் என்று சொல்லி நான் நிறுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.